என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று தான் பராசக்தி பஞ்சாயத்துகள் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ போட்டும்போது இருந்த 2 பஞ்சாயத்து என்னன்னா, போட்டிக்கு இன்னொரு படம் வந்து பராசக்தின்ற பேர்லேயே வருது. அதே போல இந்த பராசக்தின்ற தலைப்பு தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற அந்த 2 மட்டும் பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தேன். ஆனால் அந்த படம், அதாவது அதனுடைய டைட்டில் டீசர் வெளியான பிறகு 2 முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒன்று, இந்த படத்தினுடைய தலைப்பை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு 2 தரப்பிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் வந்திருக்கு. அது வெளிப்படையான ஒரு ஆட்சேபனை கடிதமாகவும் வெளியாகியிருக்கு. அது என்னன்னா, இந்த பராசக்தி படத்தை தயாரித்தது ஏவிஎம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏவிஎம் பேனரில் அந்த படம் வந்தது. ஆனால் படத்தை உருவாக்கியவர், படத்தை உண்மையில் தயாரித்தவர் வேலூரை சேர்ந்த பெருமாள் முதலியார் அப்படிங்கிறவர் தான். அவருடைய நேஷனல் பிக்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் பராசக்தி படத்தை 1952 தயாரித்து வெளியிட்டது. அப்போது அந்த படத்தினுடைய நாயகனா சிவாஜியை, அதாவது கணேசன், அப்போ ஒரு பேர், கணேசனை வந்து நாயகனாக போட்டு அந்த படம் எடுக்கணுங்கிறது பெருமாள் முதலியாரின் விருப்பமாகவும், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏற்கனவே ஃபீல்டில் நல்ல பெயருடன் இருக்கிற ஒரு நடிகரை போடலாம் அப்படிங்கிறது ஏவிஎம் நிறுவனத்துடைய கருத்தாகவும் இருந்தது. ஏன் அங்கே ஏவிஎம் வருதுன்னா, நேஷனல் பிக்சர் சார்பாக அவர் படம் எடுக்கிறாரு. இந்த படத்தை விநியோகம் செய்கிற உரிமை, அதாவது ஒரு பார்ட்னர் என்ற முறையில் விநியோகம் செய்கிற உரிமை வந்து ஏவிஎம் நிறுவனத்துக்கு தரப்படுகிறது. அப்படித்தான் வந்து ஏவிஎம்முக்கும் இதற்கும் தொடர்பு. இல்லைன்னா வந்து அவங்க சிவாஜி முதலாக நடித்த அந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவு தூண் வைப்பாங்களா? அவங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. ஸோ அப்படி வெளியிட்டாங்க. படம் தாறுமாறான வெற்றியை பெற்றது. அந்த நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பெருமையும் ஒரு மதிப்பும் அதனால் கிடைச்சிது. இதனுடைய விளைவு என்னென்னா, ஏவிஎம் வேணான்னு சொல்லி கூட பெருமாள் முதலியார் வந்து சிவாஜி தான் நடிக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தார்ல, அதனால் அவரது வீட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அப்போ போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வருவது சிவாஜி குடும்பத்தாரின் வழக்கமாக இருந்தது. அந்த வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்வதாக சொல்கிறாங்க. இப்போ பிரபு அவர்கள் வந்து இதே அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதே மரியாதை பெருமாள் முதலியார் குடும்பத்துக்கு அவர் வந்து செய்கிறதா வந்து தகவல் வருது. இப்போ பெருமாள் முதலியார் இல்லை, அவங்க வாரிசுகள் இருக்காங்க. இப்போ இந்த படம் வெளியாகி 25 ஆண்டு 50 ஆண்டு இதை கடந்து இப்போ 75வது ஆண்டு நெருங்க போகுது. படம் 1952 வெளியாச்சு. 73 வருடம் ஆச்சுன்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். 73 ஆண்டுகள் அடுத்து அதனுடைய 75வது ஆண்டு விழா அந்த படத்துக்கு எடுப்பதற்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சிறப்பை ஒட்டி அந்த படத்தை டிஜிட்டலில் மறு வெளியீடு செய்வதற்கான வேலைகளில் அவங்க தீவிரமாக இருக்கிறதா அந்த கடிதத்தில் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இத்தனை பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த படத்தின் தலைப்பை வேறு படத்துக்கு பயன்படுத்தாதீர்கள். நாங்கள் இந்த படத்தை மீண்டும் வெளியிடுவதற்கான வேலைகள் இருக்கோம். அதனால் இந்த இந்த தலைப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய அப்பீல், வேண்டுகோளாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய நாயகன் சிவாஜி கணேசன் இருக்கார, அவங்க குடும்பம் வந்து இதை கடுமையாக எதிர்க்குது. இந்த பராசக்தி தலைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படத்துக்கு வைக்கப்பட்டது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமும் கூட. தமிழ் சினிமா வரலாற்றில் இந்த படத்தினுடைய இடம் வந்து வேறு எந்த படத்துக்கும் தர முடியாது. அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு காவியம் இது. அப்படிப்பட்ட இந்த படத்தினுடைய தலைப்பை வேறு படங்களுக்கு பயன்படுத்தாமல் அந்த சிறப்பை அப்படியே விட்டு வைங்க. பராசக்தி அப்படின்னு நடித்தா இந்த சிவாஜி கணேசன் நடித்த நேஷனல் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படம் தான் மக்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும், வேற படம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சிவாஜி கணேசன் அவருடைய மூத்த மகன் ராம்குமார் கணேசன் அவர் வந்து இப்படி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்கார். ஸோ 2 பக்கமும் கடுமையான ஒரு ஆட்சேபனையோடு வந்து நிற்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த படத்தை மாதிரியே இதே தலைப்பை பயன்படுத்தி விஜய் ஆண்டனி அவருடைய 25வது படத்துக்கு பராசக்தி அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கார். அதாவது சிவகார்த்திகேயனுடைய 25வது படம் இந்த பராசக்தி. அதே போல் அவருக்கு விஜய் ஆண்டனிக்கு 25வது படம் அந்த பராசக்தி. ஆனால் இந்த தலைப்பை வேறு யாருமே பயன்படுத்த வேணாம், நீங்கள் ஏதாவது புது தலைப்பு வச்சுக்கோங்க, இந்த தலைப்பு அப்படியே விட்டுருங்க, நாங்கள் இந்த படத்தை மீண்டும் மறுவெளியீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ இந்த இரு தரப்பும்
இந்த தலைப்பை மாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்க ஏபிஎம் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. யாரு? சிவகார்த்தியின் குழுவினர். ஏவிஎம் நிறுவனம் இந்த படத்தின் ஒரிஜினல் தயாரிப்பாளர் கிடையாது, பார்ட்னர் தான். ஆனாலும் வந்து அவங்க பல காலமாக வந்து பராசக்தி எங்களுடைய படம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏவிஎம் சகோதரர்கள் எல்லாருமே. அதனால தான் இந்த பராசக்தி படத்துக்கு, அதாவது சிவகார்த்தியின் படத்துக்கு பராசக்தியின் தலைப்பு வச்ச உடனே ஏவிஎம் பாலசுப்ரமணியன் அவர்கள் அதற்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு கடிதம் வெளியிட்டார். ஸோ அனுமதி பெற்று அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அங்கே வந்துருச்சு. இந்த பக்கம் விஜய் ஆண்டனி என்னன்னா, ஃபிலிம் சேம்பர்ல தலைப்பை பதிவு பண்ணி, நான் போன வருஷமே இதை பதிவு பண்ணிட்டேன், அதனால வந்து என்ன இந்த தலைப்பை பயன்படுத்துவதற்கு நீங்க எந்த தடையும் வைக்க சொல்ல முடியாது, அதனால என் படத்துக்கு பராசக்தி தான் தலைப்புன்னு விஜய் ஆண்டனி ஒரு லெட்டர் வெளியிட்டார். இது எல்லாத்தையுமே வந்து தூக்கி அப்படி போடுங்கப்பா, நாங்க யாருமே உங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கலையே, நீங்க எப்படி தலைப்பை வைக்கலாம் அப்படின்னு ஒரிஜினல் ப்ரொடியூசரும் படத்தின் கதாநாயகனுடைய மகனும் வந்து இப்போ களத்தில் நிற்கிறாங்க. அதனால எப்படி பார்த்தாலும் வந்து இதை தட்ட முடியாது. அவங்களுடைய அப்ஜெக்ஷனுங்கிறது முக்கியமானது. ஏன்னா அவங்க கிட்ட தான் நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். குறிப்பாக நேஷனல் பிக்சர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அது வாங்காததுனால இப்போ சட்டப்படி அல்லது திரையுலக அந்த வழக்கப்படியே கூட இந்த தலைப்பை இரு தரப்புமே பயன்படுத்த முடியாது. அதாவது சிவகார்த்திகேயன் தரப்பும் பயன்படுத்த முடியாது, விஜய் ஆண்டனி தரப்பும் பயன்படுத்த முடியாது. இவர்கள் அனுமதி பெறும் வரை வேற ஏதாவது வந்து கோரிக்கை விடப்பட்டு அல்லது வேற ஏதாவது பண பேரம் ஏதாவது நடந்து அதில் அவங்க வந்து சம்மதிச்சு இவங்களுக்கு அனுமதி கொடுத்தா தவிர இந்த தலைப்பை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி, அதாவது சிவகார்த்திகேயன் ரவிமோகன் நடிக்கிற இந்த பராசக்தி திரைப்படம், அதனுடைய கண்டென்ட்டு, அதனுடைய அந்த 3வது போஸ்டர் வந்த பிறகு பார்த்தா மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான படமாக அந்த படம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்ந்த நடிகர்கள், தன்னை நிரூபித்த ஒரு இயக்குனர், நல்ல பேனர், இது எல்லாமே சேர்ந்து அந்த படம் வந்து அமையுது. இந்த பராசக்தின்ற தலைப்பை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுனால வந்து எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட்டு போகிறதில்ல. 3/4 நூற்றாண்டுக்கு முன்ன வந்து ஒரு படம், அதை யாரும் மறக்கலை, இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நிகரான புரட்சிகரமான கருத்துக்களை கொண்ட ஒரு படமாக இந்த சிவகார்த்திகேயன் படம் வரப்போகுது. ஏன்னா அந்த 3வது போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அதில் சிவகார்த்திகேயனுடைய தோற்றம், அதே போல் அந்த போஸ்டருடைய டிசைன், இது எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு படத்தினுடைய முதல் தோற்ற போஸ்டரையே வந்து இத்தனை முறை வந்து நம்ம பாராட்டியிருக்கோம்னா அது தலைவர் படத்தை தவிர வேறு எந்த படத்துக்கும் நம்ம சொன்னதே கிடையாது. இதில் சிவகார்த்திகேயனுடைய அந்த தோற்றமும் சரி, அதே போல் ரவிமோகனும் சரி, அல்லது அதர்வாவும் சரி, எல்லாருமே வந்து அந்த பாத்திரங்கள், அதாவது அவங்களுடைய அந்த கேரக்டர் நேச்சர் என்ன, அவங்க அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் பார்க்கும்போது இது கண்டிப்பாக நம்ம பார்க்குறோண்டா அப்படிங்கிற ஆவல் மனசில் தோன்ற அளவுக்கு தான் அந்த போஸ்டர்களை வடிவமைச்சிருக்காங்க. இந்த தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு வந்த பிறகு பலரும் சொல்கிறது என்னென்னா, ஏன் இப்படி அடமெண்ட்டாக போய் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க, வரட்டுமே, ஒரு நல்ல படம் உங்களுடைய அந்த தலைப்போடே வந்தால் உங்களுக்கு தானே பெருமை, அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் பலரும் கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்தும் கூட இதற்கு இத்தனை எதிர்ப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லப்போனால் இது வந்து உங்ககிட்ட சம்மந்தப்பட்டவர்களிடம் அனுமதி வாங்கலைன்னா ப்ராப்பராக வாங்க சொல்லுங்க. அது வாங்குவதற்கு என்ன வழியோ அதை வந்து அவங்களுக்கு சொல்லி வாழ்த்தி இப்படி ஒரு படம் வர்றதுக்கு அனுமதியுங்கள் அப்படின்னு தான் நம்மளும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படம், இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு தலைப்பு. பராசக்திங்கிறது எத்தனை பவர்ஃபுல் தலைப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக அது கலைஞருடைய ரசிகர்கள், கலைஞருடைய எழுத்துக்கான ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அவங்க வந்து நிச்சயமா இதை வரவேற்பாங்க. இந்த பராசக்தி தலைப்பு இந்த படத்துக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாமும் கூட அதைத்தான் சொல்றோம். இதற்கு இவ்வளவு வீம்போட இந்த அளவு மல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்துக்கான தலைப்பை அவர்களுக்கு விட்டு கொடுக்கலாம். இந்த தலைமுறை அந்த தலைப்பில் இன்னொரு நல்ல படத்தை கொடுத்தால் உங்களுக்கு தான் பெருமை.